hey guys, so warm greetings. இந்த என்னடா புது செட்டப்பில் வந்து உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்குமே இது ரொம்பவே புதுசு. ஃப்ரீ டைமில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நைக்கா ஹால். ஸோ நான் ஒரு 10,000 worth ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு லைக் மேக்கப் எசென்ஷியல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு. அதுதான் என்னென்னு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போது ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஒரு பிராண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபாக்ஸ்டெயில். இதிலேருந்து நான் ஷீட் மாஸ்க் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லைக் ஆல் ஸ்கின் டைப்க்கான ஒரு ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் அவகாடோவோட ஷீட் மாஸ்க். ஸோ இதுதான் பேக்கேஜிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது இப்போ மாஸ்க் வந்துட்டு 99 rupees. ஸோ இது நான் வந்து மேக்கப்புக்கு பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம், நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இது பிஏசி பிராண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிராண்ட்லேருந்து கன்சீலர் பேலட் வாங்கியிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வாங்குகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேக்கேஜிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓப்பன் பண்ண. எஸ், உங்களுக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே மோஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆரஞ்சு கரெக்டர்ஸ் அண்ட் ஒரு நம்ம கன்சீல் பண்ணுறதுக்கான எல்லா கலர்ஸ் ஷேட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அகெயின் பிஏசிலேருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர், வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், அதுவுமே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் வந்து மினி வாங்கியிருக்கேன். இதில் இன்னும் பெரிய சைஸ் இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு யூஸ்வலாகவே மினிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஒரு பேக் ஒரு இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் மினி வாங்கி சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டு புதுசு வாங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நான் மினி சூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக நான் ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து எதுனாலுமே மினி அவைலபிள் இருந்தால் நான் மினி தான் வாங்குவேன். ஸோ தட் ஈஸியாக நம்ம கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப நிறைய பெருசாக கேரி பண்ணுற மாதிரி இருக்காது. இது இவ்வளோ தான் முடிஞ்சிடும். ஸ்பேஸும் நிறையா கன்சியூம் ஆகாது. அதனால் இந்த ஒரு மினி. ஸோ மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நரிஷிங்காக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. பார்க்கலாம். மேக்கப் பொறுத்தவரையில் உங்களோட பேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு தான் உங்களோட மேக்கப் அவுட்கம் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பேஸ் வந்துட்டு நல்லாவே ஹைட்ரேட்டடாக வச்சுருங்க. ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது அந்த ஒரு மேக்கப் பிளெண்ட் ஆகிற விதமாக இருக்கட்டும், ஸ்டே இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த எல்ஃப்லேருந்து ப்ரான்சர். இது ஆக்சுவலாக இது ஃப்ரீபியாக வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் எல்ஃபில் வேறு இந்த ப்ரைமர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைமருக்கு ஃப்ரீபியாக வந்தவங்க தான் இந்த ப்ரான்சர். ஸோ இந்த ப்ரைமர் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப ஒரு சூப்பர்பான ப்ரைமர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரைமர் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ப்ரைமருமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஃப்ரீயாக வந்தவங்க இந்த ப்ரான்சர் ஓகே தான். மோஸ்ட்டாக நான் ப்ரான்சர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ பிரைட்ஸ். ஷூட்ஸ் மாடல் ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு பிரைட்ஸுக்கு பெருசாக தேவைப்பட்டதில்லை. நைஸ், நல்லா தான் இருக்குது. இது க்ரீம் பேஸ்ட் ப்ரான்சர். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் ஓசிஸ்லேருந்து இந்த த்ரில் டெக்ஸ்சர் த்ரில் எலாஸ்டிக் ஃபைபர் கம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கான ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு என்னோடய மேக்கில் NC40 இந்த ஷேடுக்கான இது மினி. ஆல்ரெடி நான் ஒன்று மினி வச்சுருந்தேன். அது வந்துட்டு தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் நான் செகண்ட் ஒன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இது
பாருங்கள். பேக்கேஜிங்கே உங்களுக்கு குட்டியாக இருக்கும். மினி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்கள் வேனிட்டியில் நிறையா ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணாது, ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் பண்ண வேணாம், ரொம்ப நாள் இது வச்சுட்டே இருக்க வேணாம். தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று வாங்கிக்கலாம். அதே மாதிரி மினியில் பெருசு வாங்கிட்டு அது ட்ராவல் இவ்வளோ பெருசு இருக்கும். லைக் அதோட சைஸே கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதை நீங்கள் வேனிட்டியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது இதுன்னு யூசேஜ் வைஸ் எனக்கு மினி பிடிச்சிருக்கும். ஸோ ஐ வில் கோ ஃபார் மினி மேக்ஸிமம் ஆஃப் த டைம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெபிலினோட ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் ட்ரூ, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இஃப் நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை உங்கள் பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக்ஸிலேருந்து டோனர். இதுவுமே பிரைட்ஸுக்கு தான். இந்த ஹாலில் எதுவுமே எனக்கு பர்சனல் யூஸ்க்கு நான் எதுவும் வாங்கிக்கல, எல்லாமே ஃபார் பிரைட்ஸ். நான் எனக்கு செல்ஃபாக வாங்கிக்கிறத விட பிரைட்ஸுக்கு வாங்கும் போது அது என்னமோ ஒரு செல்ஃபாக வாங்கும்போது கூட நான் யோசிப்பேன், இது வாங்கலாமா இது வேணாமா, சரி ஓகே இது அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். பட் வென் இட் கம்ஸ் டு பிரைட் பார்க்குறேன்னா பிடிச்சதா கண்டிப்பாக ஐ மூவ் இட் டு கார்ட் அண்ட் ஐ பை இட் எனிவே. ஸோ அப்படி தான். அடுத்து வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் ராம்சனோட யா லவ்லி. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதுவுமே பிரைட்ஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். ஹெவி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது சிலருக்கு வந்துட்டு ஸ்மெல் சென்சிட்டிவ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது நிறையா ஹெவி சென்டட் பர்ஃப்யூம்ஸ்லாம் செட் ஆகாது. அதனால இந்த ஒரு மைல்ட் பர்ஃப்யூம் நான் வாங்கியிருந்தேன் பிரைட்ஸ். அடுத்து ரீகோட்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீகோடோட லிப்ஸ்டிக், மூஸ் மேட் லிப்ஸ்டிக், அது வாங்கியிருக்கேன். இதுவுமே நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இதோட ஷேட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. தென் அதே சேம் ரீகோட்லேருந்து காஜல். இப்போ இந்த ரீகோட் வந்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால தான் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது. தென் ஆல்சோ 2 ப்ரஷஸ் வாங்கியிருந்தேன் ஃபார் கன்சீலர் அண்ட் ஐலைனர் ப்ரஷ் ஃப்ரம் ரீகோட். ஸோ இதுதான் இன்றைக்கான ஹால். இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவே அரௌண்ட் உங்களுக்கு 10,000 வந்துருச்சு. பார்க்குறது கொஞ்சமாக இருக்கலாம், பட் இதுவே 10,000 வந்துருச்சு. ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் வி ஆல் நோ தட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ஃப்யூச்சரில் மேக் பண்ணுவேன்னு நம்புகிறேன். இன்னுமே நல்லா மேக் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. see you all in another video. Bye.